உள்ளத்துல பிறக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் ஒரு முறை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு உணர்த்தினார். எப்படி உணர்த்துறாங்க? ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியம் சொல்லுகிறேன், அந்த நரகத்தினுடைய சம்பவங்களை, அதன் உண்மை நன்மைகளை ஒரு மனிதன் உண்மையாக அறிந்தால், அதை விளங்கினால் நரகத்தின் அருகில் கூட அவர் போக மாட்டான் யா ரசூலல்லாஹ் என்று யாரை சத்தியத்தில் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று அல்லாஹ்வின் சத்தியம் செய்து நரகத்தினுடைய பயங்கரத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தினார்கள். ரசூலுல்லாஹ் கேட்ட உணர்த்துதான், முன்பின் காலங்கள் மன்னிக்கப்பட்டவங்க கோயிலுக்கு ஆம்பளையாக பயாசம் காமிக்கணும் அவசியம் இல்லையே, அநியாயம் பண்றோம் அக்கிரமம் பண்றோம் ரசூலுல்லாஹ் நிறைய பேர் இருந்தானே, அங்க போய் சொல்லிருக்கலாம்ல, ஏன் நேரடியா ரசூலுல்லாஹ் இருக்காங்கன்னா நல்லவரிடத்தில் போய் உணர்த்தினாங்க அந்த செய்தி ஊர் உலகம் பரவும், கெட்டவர்கிட்ட போய் சொன்னா அவன் காதலே வாங்க மாட்டான் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு முஹம்மதிடத்திலே நரகத்தினுடைய உண்மை தன்மைகளை உணர்த்த வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டார்கள். ஹதீஸ் கிதாபுகளில் வரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டிலே இருக்கின்ற பொழுது அதே ஜிப்ரீல் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அழுது கொண்டே வந்தார்கள். நபிகள் கேட்டார்கள், என்ன உங்கள் முகம் மாறி இருக்கிறது, உங்களுடைய முகத்துடைய தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, என்ன நிலைமை ஆகிட்டு கேட்ட பொழுது இவரே சொன்னார்கள், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியம் என்று சொல்கிறேன், அல்லாஹ்வின் ஆணை என்று சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு வன்மையாக நான் கண்டிப்பாக சத்தியம் என்று சொல்கிறேன், அல்லாஹ் நரகத்தை எனக்கு மூவிட்டு காமித்தான். நரகத்தை காமிக்கின்ற போது அல்லாஹ் அந்த நரகத்தை 3000 ஆண்டுகள் அல்லாஹ் இயக்கி விட்டார். 3000 ஆண்டுகள். முதல் 1000 ஆண்டு அந்த நரகத்தை அல்லாஹ் இயக்கி விட்டார். அது எரிந்து நல்ல சிவப்பு கண்ணுகளாக மாறியது. 2வது 1000 ஆண்டு அல்லாஹ் இயக்கி விட்டார். அது நல்ல நெருப்புடைய உச்சத்திற்கு சென்றது. 3வது 1000 ஆண்டு அல்லாஹ் இயக்கி விட்டான். ஒரு இல்லா கருப்பு நிறமாக நெருப்புனாலே சிவப்பு கங்கா இருக்கும். அல்லாஹ் 3000 கடைசி 1000 ஆண்டு இருக்கின்ற பொழுது அந்த நெருப்பு கங்கு ஒரு கரு நிறமாக மாறி கடுமையாக கொதித்துக் கொண்டிருக்கிறது. 3000 ஆண்டுகள் எரிக்கப்பட்ட அந்த நரகத்தை பார்த்த அடுத்த வனம் என் முகம் இந்த ரணத்திற்கு ஆளானது யா ரசூலல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே நரகத்துடைய உண்மை தன்மைகளை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் போதும் நிப்பாட்டுங்கள், நீங்கள் சொல்ல என் உயிர் போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், எதுவும் சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஜிப்ரீலிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதனால் அதன் மீது மாற்றம் வராது. அந்த விஷயத்தை உணர்த்துகின்ற பொழுதுதான் அந்த விஷயத்தின் மீது அக்கறையும் அச்சமும் பிறக்கும். ஜிப்ரீல் பெருமானாருக்கு உணர்த்தினார்கள். அதன் வெளிப்பாடுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, என் உயிர் போனாலும் போய்விடும், இதற்கு மேல் எதுவும் சொல்லாதீர்கள். இந்த உம்மத்துக்கு போல காதல வச்சு நரகம் அப்படி சொன்னா கூட ஆறு சரியா கேட்கிறான். நரகத்தை பத்தி நம்ம எவ்வளவு விதமா சொன்னா கூட கடு அளவு கூட குண்டூசி அளவு கூட பயம் இல்லை. அதே பெருமானார் ஜிப்ரீல் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், 3000 ஆண்டுகள் எரிக்கப்பட்ட அந்த நரகத்தை நான் வன்மையாக அல்லாஹ்வின் சத்தியம் சொல்லுகிறேன், ஒரு குண்டூசி அளவு ஓட்டை இந்த உலகத்தில போடப்பட்டால் அந்த ஓட்டையின் வழியாக அந்த நெருப்பு நரகத்திலே ஒரு நாளை இந்த பூமியில விழுந்தால் பூமியில எந்த பொருட்களும் முளைக்காது. ஒரு இடத்துல அந்த நெருப்பு துவாரி வரும், அதனுடைய விபரீதம் பூமி முழுக்க அடிக்கப்படும். அந்த அளவுக்கு நெருப்பில் ஒரு சுவாரை பொறிய இந்த பூமியை அழிப்பதற்கான ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ் அந்த நரகத்தை ஒரு பொறியை தந்திருக்கிறான் என்றால், அப்படிப்பட்ட நரகத்தில் மனிதர்களையும் சிலைகளையும் நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ் தூக்கி வீசுகின்ற பொழுது நம்முடைய நிலைமை என்ன என்பதை அவர்களை போய் யோசித்தால் மடமத்தனம், மனமையில போய் அது பைத்திய காட்டணும். இந்த உலகத்துல அழுது பன்றாடி ரப்பே என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்று கேட்டால் மட்டும்தான் அது புத்திசாலித்தனம் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை பேர் நம்ம நரகத்துல பாதுகாப்பு தேடுறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த சம்பவத்தை ஜிப்ரீல் சொன்னதுக்கு பின்னால வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. சஹாபா பெருமக்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, நான் கண்ட விஷயத்தை, நான் அறிந்த விஷயத்தை நீங்கள் அறிந்தால் இப்படி சிரிக்க மாட்டீர்கள், இப்படி நகைச்சுவை நகையாக எதிரே மாட்டீர்கள் என்று பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் நரகத்தை அறிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், பிறருக்கு உணர்த்தினால்
உங்களுடைய கம்மியான சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லடியார்களே, இன்றைக்கு நரகத்தை உணர்த்தக்கூடிய இடத்தில் நாம்